பொள்ளாச்சிக்கு ஒரு சின்ன வேலையாக போயிருந்தேங்க. ஆனால் போகிற வழியில ஒரு மெஸ்ஸில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்புச்சி மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்ஸுக்கு போயிருந்தேன். அங்கே போய் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் தானே, நான் உங்களை நிறையா இதில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு என்னையவே அறியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வருஷமாக நம்ம போராடுறோம், அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, அவ்வளோ இது இல்லை, இருந்தாலுமே நம்ம வீடியோ நிறையா பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பொள்ளாச்சி வந்துட்டு நம்ம மாசாணி அம்மனை பார்க்காமையா அப்படின்னு நேராக மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்து, கடவுளே இன்னும் நல்லா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வருஷமாவது நான் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சாமி நல்லா வேண்டிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்னும் இந்த மிளகாய் அரைக்கிற வழக்கம் இன்னும் அங்கே அப்படியே தாங்க இருக்குது. அது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. பட் நிறையா பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அங்கேருந்து வெளியே வந்தோடனே புளியோதரை கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே அந்த அம்மா என்னமோ ரஃப் அண்ட் டஃபாக ரொம்ப பிஹேவ் பண்ணிச்சு. சரியே இல்லை. இருந்தாலும் கோயிலுக்கு வந்து பிரசாதம் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்காக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.